Dear student, 12th standard chapter 6 example 6.5 by using vector method prove that sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. Okay. இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டானாவே நான் ப்ளஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மேலே இருக்கும், செகண்ட் ட்ரையாங்கிள் ஃபோர்த்து குவாட்ரண்ட் இருக்கும். ஆல்பா மைனஸ் பீட்டானா ரெண்டு ட்ரையாங்கிளும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஓஏஎம் ஒரு ட்ரையாங்கிள், அது காஸ் ஆல்பா சைன் ஆல்பா, ஆல்பா வச்சு ஒரு ட்ரையாங்கிள். ஓபிஎல் வந்து அனதர் ட்ரையாங்கிள், அது பீட்டா வச்சுன்னா காஸ் பீட்டா சைன் பீட்டா. ஓகே, எக்ஸ் ஆக்ஸில் ஐ கேஃபு, ஒய் எக்ஸில் ஜே கேஃப். ஓஏ வெக்டர் வந்து ஏ கேப், ஓபி வெக்டர் வந்து பி கேப். அது யூனிட் வெக்டர்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் வந்து ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேரம் இப்போ இந்த இது மட்டும் தான் வேணும், ஆல்பா மைனஸ் பீட்டா சொல்லலாமா நமக்கு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஓஏஎம் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஓஏ வெக்டர் ஈக்குவல் என்ன வரும்? ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்ஏ வெக்டர். ஓஎம் வெக்டர் தான் காஸ் ஆல்பா ஐ கேப் பிளஸ் சைன் ஆல்பா ஜே கேப். ஈக்குவேஷன் 1. ஓகே, B vector, OB vector equal to OL vector plus L vector. Another triangle, second triangle. அப்போ B cap இது B cap. இது நமக்குன்னா cos beta I cap plus sin beta J cap. From one to next, cosல வந்து டாட் எடுக்கணும். sin கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நமக்கு sin alpha minus beta alpha plus beta நமக்கு கிராஸ் பண்ணணும். B ல இருந்து A கிராஸ் பண்ணணும். ஓகே, B வெக்டர்ல இருந்து A கிராஸ் பண்ணணும். ஓகே, இப்போ கிராஸ் பண்ணுங்க. B கிராஸ் A equal to ஃபர்ஸ்ட் B ஓட கோஎஃபிஷியன்ட் தான் எழுதணும், ஐஜேக்கு. ஏன்னா பி கிராஸ்னாவே டிட்டர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், டாட் எடுக்கக்கூடாது, டேட்டா மல்டிப்ளை பண்ணக்கூடாது, டிட்டர்மெண்ட் ஃபாலோ பண்ண ஐஜேகே போட்டு பி கேப்போட கோஎஃபிஷியன்ட் நமக்கு காஸ் பீட்டா சைன் பீட்டா, கே இல்லை கே 0. ஏன்னா நமக்கு தேர்டு கே வெக்டர் யூனிட் வெக்டர் வரும், அதில் கே வெக்டர். நெக்ஸ்ட்னா நமக்கு பியோட நமக்கு காஸ் ஆல்பா சைன் ஆல்பா கூட கே இல்லை நமக்கு 0. இப்போ ஜஸ்ட் நேரம் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் சிம்பிள், இதெல்லாம் ப்ளஸ் ஜே ஐ கேப் பண்ணி இது கேன்சல் பண்ணாரோம், இது 0 ஆகிடும். மைனஸ் ஜே கேப் போட்டு இது கேன்சல்னா இதுவும் 0 ஆகிடும். ப்ளஸ் கே கேப் போட்டுட்டு இது ஃபுல்லாக நான் கேன்சல் ஆனால் சைன் ஆல்பா காஸ் பீட்டா மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நேரம் காஸ் ஆல்பா சைன் பீட்டா மைனஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நேரம் பி கேப் நமக்கு கே கேப் சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா தானே. ஓகே, இது ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க மேட்ரிக்ஸ் மெத்தடில். ஓகே, ஓகே, பை டெஃபினேஷன் பி கேப் ஏ கேப்னா நமக்கு மாலஸ் ஆஃப் பி மாலஸ் ஆஃப் ஏ சைன் காசு வரும், நாங்கள் சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா. இந்த என் கேப்னா யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர்னா கே கேப், இங்கே கே வந்துச்சுன்னா கே கேப்னு ஃபார்ம் பண்ணிக்கு. ஓகே, இல்லை 1 ஆகிடும் யூனிட் வெக்டர். 1 தெரியும் நமக்கு, யூனிட் வெக்டர்னா 1 யூஸ் பண்ணோம். சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா கே கேப். ஓகே, அப்போ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா கே கேப் ஃப்ரம் 3 and 4 கம்பேர் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ sin alpha minus beta into k cap equal to k cap into sin alpha cos beta minus cos alpha sin beta. Two sides k cap வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ sin alpha minus beta will sin alpha cos beta minus cos alpha sin beta. Hence proved. Okay, ரிசல்ட் வந்துருச்சா? Thank you student.